வணக்கம் நேர்களே. அனில் அம்பானியோட சர்ச்சை மறுபடியும் தொடங்கி இருக்கு. ஆர்காமோட ஸ்டாக் கண்ணா பின்னான்னு ஏறிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஆர்காமோட அக்கவுண்ட் ஃப்ராட் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆர்காம் சைட்ல இருந்து அனில் அம்பானி சைட்ல இருந்து இது ஒருதலை பட்சமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன நடந்துட்டு இருக்கு? ஆனந்த் சார்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம். அனில் அம்பானி என்னைக்காவது போலீஸுக்கு கூப்பிட்டாங்களா? என்னைக்காவது விசாரணை பண்ணாங்களா? ஏவனோட தம்பினா விட்டுட்டாங்க அப்படின்லாம் நீங்க சொன்னீங்க சார். இன்னைக்கு ஒரு அக்கவுண்ட் ஃப்ராடுன்னு சொல்லி யாரு ஃப்ராடுன்னு சொல்லியிருக்காங்க? ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட ஓனர் யாரு? முதலாளி, பெரிய முதலாளி. பெரிய முதலாளி தானே ஓனர். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தானே ஓனர். கவர்மெண்ட் உங்க காசு தானே? ஆமா, ஏன் காசு தான். நானும் அக்கவுண்ட் வச்சிருக்கேன். டே, நீ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 51% நீ தானே சிட்டிசன் தானே ஓனர். அப்போ உன் பணம் தானே காணும். இதுக்கு முன்னாடி ரிலையன்ஸ் ஹோம் ஃபைனான்ஸ், ரிலையன்ஸ் கமர்ஷியல் ஃபைனான்ஸுங்கிற கம்பெனிக்கு பேங்க் ஆஃப் பரோடா வந்து கிராண்டன் திராண்டன் வச்சு ஆடிட் பண்ணும்போது ஃப்ராட் ஆடிட்னு வந்து அந்த கம்பெனியை ஹிந்துஜாட்டி ஆக்ஷனில் விற்று முடிஞ்சிடுச்சு. ஏன் பேசுனாங்களா? இல்லை. ஆர்காமும் வித்தாச்சு. ஆமாம். அதுக்கப்புறம் இப்போ ஃப்ராடுன்னு ட்ராக் பண்ணியாச்சு. ரைட்டா? இப்போ வந்து ஒருத்தன் மேலே இப்போ நீயும் நானும் பிக் பாக்கெட் அடிச்சிட்டோன்னு இன்னொருத்தன் கம்ப்ளைண்ட் கொடுத்தா போலீஸ் என்ன பண்ணுவான்? நம்மள உடனே பிடிச்சி விசாரிப்பாங்க, உள்ள வைப்பாங்க. இங்கே என்ன ஆகுது? இது கொஞ்சம் பெரிய பிக் பாக்கெட்டாக இருக்கனால கொஞ்சம் டைம் எடுக்கும்னு நினைக்கிறேன். தெரியாது. ஒருத்தன் பிக் பாக்கெட் அடிச்சிட்டாங்கிறான், பேங்க் அடிச்சிட்டாங்கிறான், 20,000 கோடி அடிச்சிட்டான்னு பேங்கே சொல்லுது. ஆமாம், ஃப்ராட் அக்கௌண்ட்னு சீல் பண்ணியிருக்காங்க. அப்போ இது நியாயஸ்தன் தர்மஸ்தன் ஆள்ற ரூமு, ராமர் ஆட்சி நடக்கிற ஊர், பாலும் தேனுமா ஓடிட்டு இருக்கு இந்த நாட்டில். ரைட்டா? ஏன் கூப்பிட்டு விசாரிக்க மாட்டேங்கிறாங்க? கரப்ஷன்னா என்னன்னே தெரியாது. கரப்ஷனை என்னன்னே தெரியாத ஊரில் இவர் ஏன் இன்னும் விசாரிக்கல? பண்ணுவாங்க சார். எப்போ? நாங்கள் 2017 தானே சார் நாங்கள் என்பிஎன் இந்த கம்பெனி 2014லேருந்தே ப்ராப்ளமில் இருக்குது. 17 டிக்ளேர் பண்ணிட்டோம். 8 வருஷத்துக்குள்ள 8 வருஷத்துக்குள்ள சென்டென்ஸே ஃப்ராடுக்கு 7 வருஷம் தான் சென்டென்ஸு. இன்னும் நீ ஃப்ராடு டிக்ளேர் பண்ணுறதுக்கே 8 வருஷம். இல்லது நீ அம்மையார் பதில் சொல்லுவாங்களா அதுக்கு? இல்லப்பா, இது எனக்கு சில சந்தேகங்கள் இருக்கு சார். என்னன்னு கேட்டீங்க, நீங்க எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணா புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கு. இப்போ 2025 வந்து அலிஜ்டு டைவர்ஷன் ஆஃப் 12,692 crores அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இத பண்றதுக்கு ஏன் இவ்வளவு வருஷம் எடுத்திருக்கு? இல்ல இப்ப அனில் அம்பானியை டார்கெட் பண்றாங்களா? இப்ப அனில் அம்பானினா இவனும் டார்கெட் பண்ணல. அது பாட்டுக்கு மெதுவா போய் ஃபைல தள்ளி 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 இதுக்கு மேல தள்ள முடியலன்னு அவன் பண்ணிட்டான். ஸோ இது நார்மலா நடக்கிற ஒரு விஷயம் தான். எல்லாருக்கும் 6 மாசத்துல நடக்கும், இவருக்கு 8 வருஷத்துல நடந்திருக்கு. இப்ப நரேஷ் கோயல் ஜெயில இருக்காரு. இன்னைக்கு மெஹுல் சோஸ்கியோட தம்பியை வந்து அமெரிக்கால நீங்க போய் அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க. இப்போ அவன் கேஸு கோர்ட்டுன்னு போட்டு வரத்துக்கு 10 வருஷம் ஆகும். தம்பியா மாமாவா சார்? தம்பி 2 இருக்கான். நிரவ் மோடியோட தம்பியை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. நேஹல் மோடிங்கிறவரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. மெஹுல் சோஸ்கியை அவங்களால ஒன்றும் பண்ண முடியல. நிரவ் மோடி இன்னும் ஜெயிலில் இருந்துன்னு கேஸ் பாடின்னு இருக்கிறான். இவரும் அமெரிக்காவில் ஜெயிலில் இருந்து கேஸ் ஆடுவான். நான் என்ன கேட்குறேன், இவர் இந்தியாவில் தானே உட்காந்துட்டு இருக்கிறாரு. ஏன் கூப்பிட மாட்டேங்கிறீங்க? விஜய் மல்லையாவும் அவரோட இன்டர்வியூல சொல்லியிருக்காரு, ஒரு சிலருக்கெல்லாம் ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்துட்றீங்க, எங்களை மாதிரி ஆட்களை தான் பிடிக்கிறீங்க. ஆமாம், இதுதான் சொல்கிறாரு. அப்படின்றதையும் அவர் ஓப்பனாக சொல்கிறாரு. நீ பேப்பரை போட்டுரு சைடில் என்னத்தை சொல்லியிருக்காருன்னு. எஸ்பிஐ தான் சொல்லியிருக்கான். எஸ்பிஐ நம்ம சொல்ல, எஸ்பிஐ தான் சொல்லியிருக்கான். இப்போ விஜய் மல்லையாவே சொல்லும்போது அந்த கிங்ஃபிஷர் ஃப்ளைட்ஸ் நீங்க உங்களோட பர்சனல் யூஸ்க்கு யூஸ் பண்ணீங்களாமே அப்படின்னப்போ மும்பை ஏர்போர்ட்ல போய் பாரு எத்தனை அம்பானி ஃப்ளைட்ஸ் நின்றுட்டு இருக்கு அப்படின்னு. சரியா? அடுத்த விஷயம் நான் கேட்குறேன். இப்போ நீங்கள் வந்து இந்த படம்லாம் எங்கே போயிருக்குன்னு நீங்கள் பார்த்தா லிங்கன்னு ஒரு படம் பார்த்துருக்கீங்களா? ஸ்டீஃபன் ஸ்பீல்பர்க் படம் பார்த்துருக்கீங்களா? அந்த லிங்கன் படத்தில் யாரெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணாங்கன்னா ஒரு பேர் வரும். அது என்னன்னு போய் பாருங்க. ரிலையன்ஸ் என்டர்டெயின்மெண்ட்னு ஒரு. ஆமாம் சார், கரெக்ட். ஆமாம். ஏன் அந்த ரிலையன்ஸ் என்டர்டெயின்மெண்ட் 2010 யார்கிட்ட இருந்தது? அவங்க பிக் சினிமாஸ்னே ஒன்று வச்சிருந்தாங்களே சார். கம்ப்ளீட்டாக பிக் சினிமாஸ்னே ஒன்று வச்சிருந்தாங்க. தியேட்டர்ஸ் எல்லாம் எடுத்து பண்ணிட்டு இருந்தாங்க. படம் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பெரிய பெரிய படங்கள்லாம் அவங்களாம் ஹாலிவுட்டில் ஸ்டீஃபன் ஸ்பீல்பர்க் வச்சு தான் படம் எடுப்பாங்க. பண்ணியிருக்காங்க சார். இப்போ டைவர்ஷன்லாம் எங்கே போயிருக்கும்? அப்போ எங்கள் காசை தான் எடுத்து அவர் பண்ணியிருக்காரு. நான் தெரியலப்பா, நான் சொல்ல. இப்போ வந்து 2 கம்பெனி டைவர்ஷனுங்கிறீங்க. ஓகே, இப்போ அடுத்தது என்ன பண்ணுவாங்க சார்? ஸோ இதை பற்றி பேசவே மாட்டாங்க. எதுக்கு பேசணும்? இப்போ ஆர்காமோட இப்போ நீங்கள் ஏதாவது மீடியாவில் ஆர்காம் ஷேர்லாம் ரொம்ப ஏறினால மக்களை ஏமாத்துறது தான். சென்டெக்ஸ் ஷேரை ஏற்றினாங்கல்ல, அது மாதிரி தான் அது.
ஆர்காம்லாம் அவ்வளோதான் அது. நானே பாதிக்கப்பட்டேன், நேரடியாக பாதிக்கப்பட்டேன்ற ஆமா, மாதிரி. ஆமா. இது அவ்வளோதான் அது. ஓகே. ஸோ அது வந்து புஷ் பண்றதுக்காக பண்ற வேலை தானே சார்? இது என்ன இப்போ வந்து நான் இன்னொன்னு கேட்குறேன். ம். ரிலையன்ஸ் பவர்ல அவர் வந்து சோலார் லைசென்ஸ் ஒண்ணு எடுத்தாரு. ஆ. அதுல வந்து செபி அதுல வந்திருந்தது. எஸ்பிஐ மூலமா வந்த பேங்க் கேரண்டி ஃப்ராடுன்னு வந்தது. ம். நீங்க வேணா எடுத்து பாருங்க. ரிலையன்ஸ் பவர் எஸ்பிஐ ஆமா, கேரண்டி ஆமா, ஆமா, ஃப்ராட். ஆமா. ம். அதையும் எடுத்து போட்டுருங்க. கடைசியில அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, எஸ்பிஐ தான் நான் வந்து பண்ணல. நான் ஒரு ஆள்ட்ட அவுட் சோர்ஸ் பண்ணேன் ஏஜென்சி. அந்த ஏஜென்சியே கேரண்டிய ஃப்ராட் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் நியூஸே வரல. நான் என்ன கேட்குறேன், நீ போய் இப்போ சப்போஸ் நான் இருக்கேன்னு வையி, நான் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்ல ஒரு கான்ட்ராக்ட் எடுக்கிறேன். ம். அதுக்கு நான் ஒரு பேங்க் கேரண்டி குடுக்கணும். ம். நான் குடுக்குற பேங்க் கேரண்டி ஃப்ராடு. ம். நான் சொல்ல முடியுமா? ஏஜென்சி தான் பண்ணிச்சு. எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லன்னு. யார் பேர்ல குடுத்துருக்காங்கன்னு ஒண்ணு இருக்குல்ல சார்? அப்போ உன் கம்பெனி பேர்ல தானே குடுத்துருக்கு. நீ தானே ப்ரமோட்டரு. அவர் தான் சௌக்கிதார் ஆச்சே. சௌக்கிதார் ஏன் இதெல்லாம் பார்க்கலன்னு கேட்குறேன். ஒரு சௌக்கிதாருக்கு சில கண்ணு தான் தெரியும். சில பேர பார்த்தோன்னா மாலக்கண்ணு வந்துரும் அவருக்கு. தெரியாது. இந்த கவுண்டமணி ஒரு வண்டி ஓட்டுவார்ல. 6 2 லைட்டுக்கு நடுவுல வண்டி ஓட்டுவார்ல. 6 மணிக்கு மேல நான் எந்த வேலையும் பார்க்க மாட்டேன். இப்போ இன்னுமே வந்து இந்த விஷயத்துல இருந்தும் அனில் அம்பானி தப்பிச்சிருவாரு. 100% அதுல உங்களுக்கு என்ன டவுட் இருக்கு? தப்பிப்பாரா? கேஸே போட மாட்டாங்க. பஸ். நீ கேஸ் போட்டு உள்ள போய் வெளில ஆமா. வந்தா கேஸ், ஆர்கியூமென்ட் அதெல்லாம் உண்டு. கேஸே நடக்காது பஸ். எஃப்ஐஆர் போட்டாங்கன்னு யாராவது சொல்லியிருக்காங்களா இல்ல எங்கேயாவது? சார். அது மாரி எதுவும் இல்ல. அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் அறிக்கை விட்டாரு. அது ஸ்டேட் பேங்கோட பார்வை. ம். என்ன பொறுத்தவரைக்கும் அவரே ஜட்ஜ்மெண்ட் குடுத்துப்பாரு. அவரு வந்து இது எக்ஸ்பர்ட். அதாவது என்ன கேட்காம போட்டாங்க. ஆ ஒரு சைடடா இருக்கு. என்ன கேட்கல. இவருக்கு பதிலே போட்டிருக்க மாட்டாரு. நான் பதில் போடுற வரைக்கும் அவன் வெயிட் பண்ணணும். நான் என்னைக்கு தோன்றதோ அன்னைக்கு தான் பதில் போடுவேன். நீ என்ன சொல்ல வரேன்னா, ம். சட்டங்கிறது உனக்கும் எனக்கும் தான். ஆமா. புரியுதா? அவரையும் அதுல வச்சு நாங்க நீ அவர போய் சட்டத்தெல்லாம் பார்க்குற? இந்தியால இப்ப நடக்கிற ஆட்சியில பணக்காரனுக்கு சட்டமே கிடையாது. இஸ் அபவ் தி லா. ம். சரி லா அதுல இஸ் ஃபார் விஷ்ணு அண்ட் ஆனந்த் ஸ்ரீனிவாசன். லா இஸ் நாட் ஃபார் A1, A2. A1, A2 அவங்க ரிலேட்டிவ்ஸ் அப்படிலாம் கிடையாது. ஓகே சார். இப்ப இதுல முக்கியமான இந்த ஆடிட் கிளைம்ல அவங்க சொல்லியிருக்கிறது, மிஸ்யூஸ்ட் சாங்ஷன்ட் ஃபண்ட்ஸ். ஆமாம்ப்பா. பணத்த வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, ஆர்காமுக்கு இதுக்கு தான் யூஸ் பண்ணலாம்னு ம். சொல்லியிருக்காங்க. பேங்கிங்ல எப்படின்னா 2 டைப் ஆஃப் லோன் உண்டு. டெர்ம் லோன் உண்டு, வொர்க்கிங் கேபிட்டல் உண்டு. நீ அந்த பணத்த அதுக்கு தான் யூஸ் பண்ண முடியும். ம். வொர்க்கிங் கேபிட்டல் யூஸ் பண்ணலாம், இல்லாட்டா டெர்ம் லோன் யூஸ் பண்ணியிருக்கலாம். இவர் கம்பெனி மூலமா பல கம்பெனிகளுக்கு பணத்த மாத்தியிருக்காருங்கிறது தான் ம். அக்ரீமெண்ட். ரிலையன்ஸ் ஹோம் ஃபைனான்ஸ், ரிலையன்ஸ் கமர்ஷியல் ஃபைனான்ஸ்லயும் கடன வாங்கிட்டு, ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன் பேர்லயும், ரிலையன்ஸ் ஃபைனான்ஸ் பேர்லயும் கடன வாங்கிட்டு, நீ ரிலையன்ஸ் கேபிட்டலோட சப்சிடரி பேர்ல கடன வாங்கிட்டு, அந்த பணத்த வேற எங்கேயோ ரூட் பண்ணிட்ட. அப்படிங்கிறது தான் கதை. எங்க தலைவன் விஜய் மல்லையா பண்ணா மட்டும் நீங்க இத பிடிக்கிறீங்கல்ல சார்? இதே பிரச்சனை தானே சார் விஜய் மல்லையாலயும்? அதான்ப்பா அவருக்கு நாங்க லண்டனுக்கு அவரே சொல்லிட்டார்ல, நான் அருண் ஜேட்லிட்ட சொல்லிட்டு தான் போனேன்னு. அவருக்கும் நாங்க சேஃப் பேசேஜ் குடுத்தோமா இல்லையா? அதான் பாஸ்போர்ட்ட இப்ப புடுங்கிட்டீங்களே. என்ன பாஸ்போர்ட்ட புடிங்கினீங்க? எப்ப அவரு புடிங்கினீங்க? அவருக்கு தான் நான் பாஸ்போர்ட் இந்தியாக்கே போ இல்லம்மா. முடியாது. எனக்கு பாஸ்போர்ட்டே அது இல்லன்றாரு. இப்ப பாஸ். ஆ. இங்கேருந்து 20 மூட்டை தான். நீ அந்த டைம்ல போய் பேப்பர் எடுத்து பாருங்க. ம். அவன் பேசுறத விஜய் மல்லையா பேசுறதெல்லாம் நீ உண்மை வாக்குன்னு எடுத்துக்காத. ம். நாங்க சொன்ன பிஎல் புனியா சொன்னபோது நீங்க நம்பல. ம். பார்லிமெண்ட்ல போயி அருண் ஜேட்லிய பார்த்து அவர் பேசுனாரு. கட்டிப்புடி வைத்தியம் பண்ணிட்டு சொன்னாரா இல்லையா? சொன்னாரு. அத அவரும் ஒத்துக்கிட்டாரு. அவரும் ஒத்துக்கிட்டாருல்ல. காங்கிரஸ் பெர்சன் அவர் வந்து ஒரு மினிஸ்டர் மினிஸ்டரா? எக்ஸ் மினிஸ்டர். எக்ஸ் மினிஸ்டர். காங்கிரஸ்ல அவர் வந்து முதல்ல நான் பார்த்தேன் அப்படின்னப்ப என்னை யாரும் நம்பல. காங்கிரஸ் பெர்சன் அவர் வந்து இல்ல அவங்க 2 பேரும் பேசிட்டு இருந்தத நானே பார்த்தேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் எல்லாரும் நம்ப ஆரம்பிச்சாங்கன்னு அவர் சொல்றாரு. யாரு? விஜய் மல்லையாவே சொல்றாரு. விஜய் மல்லையாவே சொல்றாருல்ல. அருண் ஜேட்லியோட கட்டிப்போய் வைத்தியம் பண்ணி இருக்கிறாரு. அருண் ஜேட்லி அப்ப என்ன போஸ்ட்ல இருந்தாரு? ஃபினான்ஸ் மினிஸ்டர். ஃபினான்ஸ் ஒரு பேங்கோட அப்ஸ்காண்டரு. கேஸ் நடந்துட்டு இருக்கு. ஏன் அருண் ஜேட்லி அவரை பார்த்து பேசினாரு? நான் வெளிநாடு போயிட்டு வரேன் பாய் சொல்றதுக்கு சொல்லியிருக்கிறாரு. போயிட்டு வந்துருவேன்னு தான் சொல்லியிருக்காரு. லுக் அவுட் நோட்டீஸ்லாம் இருந்தது இல்ல. லுக் அவுட் நோட்டீஸ்ல இருக்கிறத 25 மூட்டைய போயிட்டு வரவன் ஏன் 25 மூட்டைய பேக் பண்ணிட்டு போனான்? அதெல்லாம் பிரிட்டிஷ் ஏர்வேஸ்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல 20 பேக்கேஜோட போனதா அன்னைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியால நியூஸ் வந்தது. ரைட்டா? ஒருத்தருக்கு இந்தியாவில் அடிக்கலாம், ஒருத்தருக்கு ஃபாரின்ல அடிக்கலாம். அவ்வளோதானே. ஓகே. அப்போ விஜய் மல்லையா சொன்ன பாயிண்ட்ல வந்து என்ன மட்டும் வெளிநாட்டுல அடைக்கலம் கொடுத்து வச்சிருக்கீங்க. அவர்னா உங்க நாட்டிலேயே வச்சுப்பீங்களா? ஆமா. என் அவர் பாஸ்போர்ட் கம்பெனி எல்லாம் எடுத்து ஆக்ஷன்ல போட்டாச்சு.
இவர் கம்பெனியாவும் ஆக்ஷனில் போட்டு 200 ரூபாய்க்கு 300 ரூபாய்க்கு விற்று முடிச்சாச்சு. இது அவர் என்ன சார் கம்பெனியை இது? ஜாஸ்தி விலைக்கு விற்றாங்க, இவர் கம்பெனியை கம்மி விலைக்கு விற்றாங்க. அவ்வளோதான் வித்தியாசம். இது என்னதான் சார் நடக்கும்? ஒரு சிலர்லாம் நம்பி மறுபடியும் ஆர்காம் மேல ஏறிட்டு இருக்குன்னு தபன்னு உள்ள இறங்கிட்டு இருக்காங்க. பஸ் அதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது. நான் உன்னை போட சொன்னேன்னா இல்ல நீங்க எதையுமே எங்களை இன்வெஸ்ட் பண்ண சொல்லல. அவ்வளோதான். ஆக்சுவலி ஸ்பீக்கிங் நீங்க சொல்லல. நீங்க என்ன பண்றீங்க அப்படிங்கறத எங்ககிட்ட சொல்றீங்க. நாங்க அதுல இருந்து ஏதாவது பண்ண முடியுமான்னு நாங்களா அண்ட் மோரோவர் நீங்க அதை சொல்லும் போதே டூ யர் ரிசர்ச்ன்றதையும் தெளிவா சொல்லிடுறீங்க. நீங்க ஆமா. அதை சொல்லல. அப்போ எவனாவது ரிசர்ச் பண்ணவன் கொண்டு போய் ஆர்காமில் காசு போடுவானா? பேராசை பெருநஷ்டம். என்னது? பேராசை பெருநஷ்டம். அவன் ஏதோ சூதாடணும்னு நீ நினைக்கிற, சூதாடு. நான் என்ன பண்ண முடியும்? ஓகே சார். ஸோ பட் நான் என்ன விசாரிக்கேன்னா, நான் கரப்ஷனே பண்ண மாட்டேன், நான் கரப்ஷனே சாப்பிட மாட்டேன், நான் மற்றவங்களையும் சாப்பிட விட மாட்டேன். இதுக்கெல்லாம் என்ன பதில்? பதில் கிடைக்கும்னு நம்புவோம் சார். கிடைக்கலன்னா? கிடைக்கிற வரைக்கும் நம்புவோம் சார். கிடைக்கலன்னா? கிடைக்கிற வரைக்கும் நம்புவோம் சார். சரிப்பா, அவரே ஓப்பனாக சொல்லிட்டாரு, ஜெய்ட்லி தப்புன்னு ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? காலம் சென்றவர்களை பத்தி நம்ம பேசுறது இல்லையா சார்? சரி, யாரை பற்றியும் பேச மாட்டீங்க. காலம் சென்றவர்களை பத்தி பேசுறது இல்லை சார். சரி, இப்போ காலத்தில் இருக்கிறவரை பற்றி பேசுங்களா? பேசுவாங்கன்னு நம்புவோம் சார். நம்ம சார், பேசல. என்னைய போட்டு பாருங்க, நான் என்ன சார் பண்ணேன்? நான் என்ன சொல்ல வரேன், அதாவது பதில் சொல்லணும், சொல்லல, நான் என்ன சார் பண்றது? நான் திரும்பி அஜித் படத்தை துணிவில் சொன்னது தான் சொல்லுவோம். 1 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா கடன் வாங்கினேன்னா பேங்கை பார்த்து நீ பயப்படணும், போலீஸ்காரனை பார்த்து நீ பயப்படணும். நீ 10,000 கோடி கடன் வாங்கிட்டேன்னா அவன் தான் உன்னை பார்த்து பயப்படணும். மாரல் ஆஃப் த ஸ்டோரி, 5 கோடி 10 கோடி கடன் வாங்காத, 10,000 கோடி 20,000 கோடி கடன் வாங்குங்கிறது தான் மாரல் ஆஃப் த ஸ்டோரி. ஓகே சார், ஃபைன். ஸோ ஆர்காம் விஷயம், அனில் அம்பானி நீ அடுத்தடுத்து என்ன ஆகும் அப்படின்னு நான் கேள்வி கேட்க வந்தேன். நீங்க டப்புன்னு அப்படியே போட்டு முடிச்சிட்டீங்க. அதுக்கு மேல ஒன்றும் ஆகாது, அவ்வளவுதான், எல்லாரும் மறந்துடுவாங்க. அப்போ அவனுக்கு லைசன்ஸ் கிடையாது, ஒன்றும் பிஸ்னஸ் பண்ண முடியாது, ஒன்றும் கடனை அடைக்க, இனிமேல் பேங்க்கு கடன் கொடுக்க முடியாது, அவனை பிடிக்கவும் முடியாது. ஏன்னா அவனை பிடிச்சா என்ன ஆகும்னு தான் சொல்கிறேன். அவர் ஓப்பனாக சொல்லிட்டாரு, ஏவனை பற்றி பல ரகசியங்கள் எனக்கு தெரியும், ஏவனுக்கும் எனக்கும் காமனாக இருந்த அப்பாவை பற்றி பல ரகசியங்கள் எனக்கு தெரியும், அந்த ரகசியங்கள்லாம் எங்கள் அப்பாவோட புதைக்கப்பட்டது. இப்போ எனக்கும் என் தம்பிக்கும் அண்ணனுக்கும் சண்டை வந்துருச்சுன்னா அந்த ரகசியங்களை நான் வெளில சொல்லணும். அந்த ரகசியங்களை வெளில சொன்னால் ஏவன் நாரும். அது ஓகேடா, நான் சொல்கிறேன். ஓ, இதனாலதான் முகேஷ் அம்பானி நான் சொல்லலை. நோ முகேஷ் அம்பானி வந்து அந்த எரிக்சன் கேஸ்ல ஒரு 600 கோடி ரூபாய் கொடுத்து காப்பாத்திட்டு வந்தாரு. ஆமாம், அது கொடுத்தாரு, தம்பிக்காக கொடுத்தாருப்பா. நான் என்ன சொல்கிறேன்னா, எனக்கும் என் தம்பிக்கும் ஒரு காமன் மேட்டர், அதனால தான் அவன் என் தம்பி. அவர் பெரிய தொழிலதிபர், அவர் 2ஆக பிரித்து கொடுக்காம சேர்ந்து இருங்கடா தம்பிகளான்னு சொல்லிட்டு போனார். நான் என் தம்பி என்னோட சண்டை போட்டான், நான் அவனுக்கு பிரித்து கொடுத்தேன், அவன் பொண்டி ஆயிட்டான். அப்பா பலாங் வேலை பண்ணி அப்பாவோட பரி பண்ணியாச்சு. அது பல புஸ்தகங்களில் எழுதியிருக்கு. இப்போ தம்பி மேலே பிடிச்சா தம்பி அந்த விஷயத்தெல்லாம் அவுத்து விடுவான். அப்போ எனக்கு தானே கஷ்டம். அப்போ என் நண்பன் அவரை பிடிப்பார மாட்டார். இப்போ புரிஞ்சிடுச்சு அவனுக்கு. புரிஞ்சிருச்சு. என்ன கதையில் புரிஞ்சுக்கிட்டே? உங்க கதையில புரிஞ்சுக்கிட்டேன் சார். அவ்வளோதான், ரொம்ப தெளிவா புரிஞ்சுட்டேன் சார். தேங்க்யூ சார். இந்த விஷயங்கள்ல ரொம்ப தெளிவா விளக்கம் கொடுத்ததுக்கு நன்றி சார். நன்றி, வணக்கம். எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க. என்னோட ஏஐ ஜென்ரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க. ப்ளீஸ், உங்களுக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன், இப்பவும் சொல்கிறேன், நான் யார்கிட்டையும் பணம் டைரெக்டாக வாங்குறது இல்லை, அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது. அதனால் என்னை பார்க்கலான்னு யாராவது காசு கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிவிடுங்க. அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்குது, அதில் போட்டால் எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க. அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் வினோத்திட்ட மெசேஜ் பண்ணுங்க. அவன் என் தம்பி, அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான். காசு கேட்குறாங்கன்னா ஏமாறுறீங்க. யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கணும். இந்த 3 ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தால் தான் உங்களோட பணத்தை நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் இன்கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரெக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். இன்கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்கிட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும். மியூச்சுவல் ஃபண்டும் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்கள் வாங்கிக்கலாம். இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, யாரையாவது சொல்கிறாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க. உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது, அது இல்லீகல். நான் ட்ரேடும் பண்ணுறது கிடையாது. அதனால் ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணி தரேன்னு சொல்கிறது ஏமாத்தல். எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது. என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு, ஏமாற்றம். நான் யார்கிட்டையும் காசு கேட்கல, கேட்கவும் மாட்டேன்.
உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன். அதில் 2 வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்களில் 3 புஸ்தகம் வந்து கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெஞ்சு moneypage.com விசிட் பண்ணுங்கள்.